வணக்கம் உறவுகளே. நான் தான் உங்கள் பிரியங்கா சரண். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவான மார்னிங் தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா டுடே நான் இன்னைக்கு 5 o'clock தான் இன்னைக்கு எழுந்தேன். மார்னிங் எழுந்த உடனே பாப்பாக்கும் இன்னைக்கு டியூஸ்டே கவர்மெண்ட் ஹாலிடேன்றதுனால சரி பொறுமையாகவே டிஃபன்லாம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிம்பிளான ஒரு கோலம் தான் போட்டிருக்கேன். கோலம் நல்லா இருந்தா கண்டிப்பாக கமெண்டில் உங்களுடைய கமெண்டை எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நான் போட்டுட்டேன். பேக் சைடு என் பொண்ணு நான் தான் போடுவேன்னு சொல்லிட்டு அங்கே பாருங்க புள்ளிலாம் வச்சு எப்படி ஒரு கோலம் போட்டுருக்கான்னு பாருங்க. இருந்த கோலமா ஃபுல்லாக பாக்ஸில் இருந்த கோலமா எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டா நான் விசில்ஸ்லாம் வாஷ் பண்ணுறத வீடியோ எடுமானா ஃபுல்லாக வேறு எதாவது எடுத்து வச்சிருக்கா. அதில் அந்த கொஞ்சோண்டு கிளிப் மட்டும் தான் என்னால் எடுக்க இருந்தது. அதை மட்டும் தான் நான் எடிட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணேன் அந்த மில்லட் கூழ், அதாவது கஞ்சி மாதிரி. அதை டெய்லி பாப்பாங்களுக்கு 1 ஸ்பூன் மாவு போட்டு அதில் கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு காசி கொடுப்பேன். அந்த கூடை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கரண்டி அந்த கரண்டியால் ஒரு கரண்டி மட்டும் அந்த மாவை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1 கிளாஸ் இல்லை 1.5 கிளாஸ் அந்த மாவு நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கக்கூடாது, நல்லா வாட்டர் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கை விடாமல் பார்த்தீங்கன்னா நல்லா குக் பண்ணிகிட்டே இருக்கணும். கரண்டியால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன் சைட் பார்த்தீங்கன்னா பாப்பாங்க 2 பேருக்குமே நைட்டு சரியாக சாப்பிடாதனால பசி எடுத்துச்சுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கூழ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பிஸ்கெட் வேற வேணும்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு அழுதுன்னு இருக்கா. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் இங்கே நான் கூழ் ஊட்டுற இடத்துல உட்காந்துட்டேன். ஆனால் அவளுங்க வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, அதை வந்துட்டாங்க. 2 பேருக்கும் நான் கூழ் குடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னா உட்கார வச்சிருக்கேன். கூழ் ஆறவே இல்லை. சின்னவ வேற வேணும்னு சொல்லிட்டு இருக்கா. பெரியவ அவளுக்கு எதுவுமே லைக் பண்ணி வேணும்னு சொல்லி கேட்க மாட்டா. சின்னவ பார்த்தீங்கன்னா கூழ் இன்னும் ஆறலன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஆயா கிட்ட போனால் அங்கே போயிட்டு பால் குடிச்சிடறோன்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காளுங்க. சரி ஃபஸ்ட்டு கூழ் குடிக்க வச்சுட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு மார்னிங் நம்ம பாப்பாங்களுக்கு கொடுத்தா மைண்டே கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். டெய்லி இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு பேபிஸ்க்கு நம்ம கொடுத்தோன்னா அன்னைக்கு டே நம்ம சரியாக ஃபுட்டு கொடுக்கலாம் கூட சரி, அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம கொடுத்த மாதிரி ஒரு மனசு திருப்தியாகிடும் எனக்கு. அவங்க 2 பேருக்கும் கூழ் குட்டி விட்டுட்டு தலையில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் எஸ்டர்டே பிரதோஷன்றதுனால தலைக்கு எஸ்டர்டே தலைக்கு குளிக்க வச்சேன். இன்னைக்கு மார்னிங்கே தலையில் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு என்னுடைய பெரிய பொண்ணு ரொம்ப நாளாகவே பூரி வேணும்னு சொல்லி கேட்டுருக்கா. குழந்தைக்காக இன்னைக்காச்சும் செஞ்சு கொடுப்போம். ஏன்னா மார்னிங் ஸ்கூல் டைமில் அவளுக்கு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியாது. அப்படியே கொடுத்தாலும் அவன் மார்னிங் ஆஃப்டர்நூன் ரெண்டுமே அவங்க ஸ்கூல்லேயே லஞ்சு டிஃபனும் ஸ்கூல்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதெல்லாம் மார்னிங் பாப்பாவுக்கு பூரியும் கொடுத்தாலும் அவ்வளோ மார்னிங் 7 o'clockலாம் கொடுத்து அவளுக்கு அனுப்ப முடியாது. அது ரொம்ப ஆயில் ஐட்டமாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சரி பாப்பாவுக்கு லீவு தானேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 8 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் மட்டும் மாவு போட்டு பிசைஞ்சு பாப்பாவுக்கு நல்லா காரமே இல்லாத அவளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சோண்டு பொட்டேட்டோ போட்டு நல்லா அவளுக்கு பிடிச்ச டிஷ் மாதிரியே பண்ணி கொடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 பேருமே என்ன பண்ணாங்கன்னா அந்த குழம்பு குருமாவை சாப்பிடவே இல்லை. வெறியும் பூரி மட்டும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கையிலே எடுத்து வச்சு சாப்பிட்டுருந்தாலுங்க. பெரியவளை மட்டும் எப்படியும் மறுபடி கொஞ்சம் சாப்பிட வச்சேன். அந்த சின்னவ பார்த்தீங்கன்னா எங்கே தான் போனான்ற மாதிரி 7 o'clock அந்த கூடை குடிச்சிட்டு போனாலே அதே தான். அதுக்கப்புறம் வீட்டில் ஆளே வரல. பெரியவ போயிட்டு பார்த்துட்டு வந்தா. ஃபர்ஸ்ட்டு அவங்க அத்தை வீட்டுக்கு போனா, அதுக்கப்புறம் அவங்க ஆயா வீட்டுக்கு போனா, அதுக்கப்புறம் இன்னொரு ஆயா வீட்டுக்கு போயிட்டு இப்படியே ரவுண்ட்ஸ்லேயே இருந்தா. டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. இது வரலுமே வீட்டுக்கு வரவே இல்லை. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பெரிய பாப்பா மட்டும் போய் பார்த்துட்டு வர சொன்னேன். சரி அவள் அங்கே தான் இருக்காளா என்னன்றது தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க அத்தைக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு அங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க தூக்கிட்டு விட்டுமே அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே அந்த ஆயா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க இவ்வளோ நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்போ வீட்டில் இருக்கவே அவங்க கூட போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவள் எப்படியாச்சும் எஸ்கேப் பண்ணணும்னு சொல்லிட்டு மார்னிங்கே பிளான் பண்ணி போயிட்டா. வரவே இல்லை. அதுக்கப்புறம் ரிட்டன் கால் பண்ணி கூப்பிட்டாங்க. நானே போயிட்டு தூக்கிட்டு வந்தேன். வந்த உடனே பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் பூரி வச்சு கிழங்கு வச்சு கொடுத்தேன். அந்த சின்னவ பார்த்தீங்கன்னா அவள் பெரியவ சாப்பிட்டுட்டு இருக்க அக்கா முதுகு மேலே பார்த்தீங்கன்னா அந்த தட்டை வச்சு சாப்பிட்டுன்னு இருந்தா. உடனே சாப்பாடு பார்த்தீங்கன்னா அந்த பூரி ஃபுல்லாக கீழே விழுந்து வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு எல்லாத்தையுமே ஊற்றி ஒரு வழியாகிட்டா. நான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டேன். ஏம்மா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டா. என்ன கூட பேசுகிறா. என்ன பேசுகிறானே புரியல. 2 years ஆக போகுது. அவள் பாஷையில் ஏதோ நான் பேசி ரொம்பவே திட்டுறா, கோவப்படுறா. நான் கூட
கூட பேசினா என் கூட அவளும் சேர்ந்து பேசுகிறா, அவளும் கையை தூக்கி அடிக்கிற மாதிரி பண்ணுறா. என்ன பண்ணுறான்னு ஒன்றுமே ஆனால் புரியல. ஆனால் அவளுக்கு கோவம் வருதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. பெரியவ ஏம்மா இது மாதிரி பண்ணுறா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஒரு பக்கம் நான் அடித்தாலாம் பாப்பாவை அடிக்காதம்மா அவள் பாவம்னு சொல்கிறா. 2 பேரும் வந்து சாப்பிட்டு இருந்தாங்க. சரி அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன், மற்ற வேலையெல்லாம் வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மீதி இருந்த மாவெல்லாம் பிசைஞ்சு எல்லாத்தையுமே வந்து போட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே கொஞ்சம் துணியெல்லாம் இருந்துச்சு. சரி அதுக்குள்ளார போயிட்டு நம்ம அதெல்லாம் மடிச்சு வச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு கொஞ்சம் துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு வந்து பார்த்தா பெரியவ வச்சு கொஞ்சம் சாப்பிட்டா. ஆனால் வந்து குருமா கையை கொஞ்சம் கூட சாப்பிடவே இல்லை. சின்னவளும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணிட்டான்னா, சாப்பிட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு மறுபடியும் எங்கேயோ ஓடி போயிட்டா. அவளை போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி கூட்டின்னு வரதுக்குள்ளார ஒரு வழியாகி போச்சு. அதுக்கப்புறம் டோரை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு 2 பேரையும் சாப்பிட கூடிய உட்கார வச்சு சாப்பிட வச்சேன். நான் அதுக்கப்புறம் டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமி ரூமில் இருக்க அந்த பஞ்ச பாத்திரம் அப்படின்ற மாதிரி அந்த இதில் என்ன பண்ணணும்னா டெய்லியும் வந்து அந்த தண்ணியை வந்து மாற்றணும். டெய்லியும் அந்த தண்ணியை மாற்றுறதுனால நம்ம வீட்டில் குலதெய்வம் வந்து எப்பவுமே வந்து வாசம் செய்வாங்க. அந்த தண்ணியை வந்து நம்ம மாற்றுறதுனால சாமி வந்து பார்ப்பாங்களாம். அப்போ பார்க்கும்போது நம்ம வீட்டில் தண்ணி வச்சுருந்தோம்னா பச்சை தண்ணியாச்சும் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சாமி வந்து பார்த்துட்டு அதை குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னோர்கள் வந்து சொல்கிறாங்க. அது ஒரு ஐதீகமாக இருக்குது. ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் என்னால் முடிஞ்ச வரையும் எனக்கு டைம் இருக்கும்போது ஞாபகம் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், நான்வெஜ்லாம் சாப்பிடலாம். கண்டிப்பாக எழுந்த உடனே மார்னிங் அந்த தண்ணியை போயிட்டு மாற்றிடுவேன். நெக்ஸ்ட்டு இருந்த பொரியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் காக்கா வந்து எப்போவுமே பின்னாடி சைடு வந்து முன்னாடி சைடு வெளில போவோம், வெளில சைடு வந்து மறுபடியும் பின்னாடி சைடு ரிட்டன் வெளில போவோம். இதே மாதிரி தான் வந்துட்டுருக்கு. இருந்தாலும் சனி பகவானுடைய வாகனமாச்சே, அவரை வந்து நான் திறத்தலாமா திட்டலாமான்னு எனக்கே தெரியல. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இல்லை, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து திட்டின்னு தான் இருப்பாங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எனக்கு தெரியல, நான் என்ன பண்ண முடியும். பாப்பாங்க 2 பேர் இருக்கிறதுனால வீடு ஃபுல்லாகவே வந்து ஏதாச்சும் சாப்பிட்ற பொருள் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிட்டு இருக்காளுங்க. அதை வந்து சாப்பிட்றதுக்காக காக்கா உள்ளே வருது. நாம் அதை வர வேணாம்னு சொல்லிட்டு எப்படி இது பண்ண முடியும். என்னைக்கு மார்னிங் இப்படி தான் போச்சு. இதுக்கப்புறம் தான் நான் வந்து ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் பேபிஸ் 2 பேருக்கும் விறகு அடுப்பில் சுடு தண்ணி வச்சு 2 பேரையும் வந்து குளிக்க வைக்கணும். நானும் எல்லாமே வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க 2 பேருக்கும் மதியம் லஞ்சு வேறு ப்ரிப்பேர் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டுடே மார்னிங் எனக்கு இன்றைக்கி இப்படி தான் போச்சு. இதே மாதிரி நம்ம சேனலை உங்களுக்கு எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.